ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 28/8/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 12ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சுபமுகூர்த்தம், சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். சிம்ம லக்னம், இருப்பு 3 நாழிகை 23 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று மாலை 5:41 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 9:28 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:39 மணி வரை சுப்பிரம், அதன் பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 4:47 மணி வரை பவம், அதன் பின்பு மாலை 5:41 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமுதாதி யோகம் இன்று காலை 9:28 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 9:28 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. இன்னைக்கு வியாழக்கிழமை. கண்டிப்பா குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். மேலும் நவ கிரகங்களில் உள்ள தனக்காரகர், புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை காயத்ரி சொல்லி நெய்தீபமேற்ற கண்டிப்பாக நல்ல காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், துலாம் ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதி அற்புதமான ஒரு நாள். களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமா குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ற. நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும். இன்னைக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சுப செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் நண்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது வெல்லம், ஜாக்கரி கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகிர்வுணர் ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு கடன் சுமை குறையும். வருங்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதிய பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க. அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசினர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை அற்புதமாக பெற்று சஞ்சாரம் செய்வதால்
உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். ஏன்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். வெளிநாட்டினர் அற்புதமாக சில செயல்களை செய்து மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அதை சாப்பிட்டுருங்க. இல்லைன்னா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி சூப்பரான ஒரு நாள். ஏன் அப்படின்னா சகாயஸ்தலம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனோதைரியம் மிகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னி ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு நாள் தான் சொல்லணும் உங்களுக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்காரு. அது விட இன்னொரு விசேஷம் என்னன்னா இந்த சந்திர பகவான குரு பகவான் தனது 5ஆம் பார்வையை ஸ்ட்ரைட்டா பாக்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை. அற்புதமான ஒரு முன்னேற்றம். இன்னைக்கு பொருளாதார நிலை உயரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். கணவன் வீட்டார் உங்களிடம் நல்ல முறையில் பழகுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா கவனமா இருந்தா போறோம். ஏன் அப்படின்னா ஜென்மராசியில சந்திர பகவான் கலகலப்பும் உண்டு, சில நேரங்களில் சில மனச்சலிப்பும் உண்டு. ஆனாலும் குருபன் 5ஆம் பார்வை இந்த சந்திர பகவான் மேல் விழுதல் இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும்.
எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். இஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? செலவோ செலவு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடம், மோட்சஸ்தானம், விருப்பஸ்தானம், அதுல சந்திர பகவான் அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் குருவின் 5ஆம் பார்வையை பெற்று இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும். இன்னைக்கு தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான நாள். ஏன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். சொத்து சுகம் உண்டாகும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கேர் எடுத்து இன்னைக்கு ஒர்க் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் இருந்தாலும் புன்சிரிப்போடு அதை முடித்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனதில் உள்ள குறைகள் அகலக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் விலகும். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு, வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அஷ்டம ராசியில சந்திர பகவான் இருந்தாலும் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெறதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும்.
உத்தியோகத்துல கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். தொழில் வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து கவனிக்கிறது நல்லதுங்க. முக்கியமா இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் இந்த கிச்சன் சைடு போகும்போது ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. சரியா? இன்னைக்கு பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். மூத்த வயதை சேர்ந்த அன்பர்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்கள் அதே மாதிரி இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். இன்னைக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் சில காலதாமதங்கள் ஆகலாம். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருந்தா கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.